श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமः. நேத்தி பாஸ்கர வேதாந்திகள் சொன்ன விஷயத்துல ஓரளவு பார்த்துட்டோம். அதுல இது மாதிரி மனசு அப்படிங்கறதனுடைய உபாதி இருக்குதே, அதனாலதான் இது இருக்கட்டுமே, மனசு இருக்கு, அது பலவித நிலைகளை எடுத்துக்கிறது. அந்த நிலைகளை கொண்டே நாம் இது பண்ணிக்கலாமே, விவஸ்தை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு மனசுக்கும் ஒவ்வொரு ஆத்மா அப்படின்னுட்டு எடுத்துக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாவா. அதற்கு பதில் என்ன சாதிச்ச, உடம்புன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஜன்மாவில எனக்கு என்னுடைய உடம்பு பல நிலைகளை அடையிறது. பல நிலைகளை இந்த உடம்பு அடைந்தால் கூட ஆனால் பல ஆத்மாக்கள் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரியாக பல ஜென்மாக்கள்ல பல சரீரங்களை நாம எடுத்துட்டு இருப்போம். அப்போ ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஒவ்வொரு ஆத்மா அப்படின்னு எப்படி கணக்கு வராதோ, அது மாதிரி இந்திரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவைகளுக்கும் இது மாதிரி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு ஆத்மா அப்படின்னுட்டு வராதோ இல்லையோ. அதனால அது மாதிரி இல்ல, லோகத்துல அது மாதிரி இல்ல. இல்லைன்னாக்கா பரஸ்பரம் பேதம் வந்துடும். அதனால இதுவும் அங்கீகரிக்கவே முடியாது அப்படின்னுட்டு அத சொல்லி முடிச்ச. அப்புறம் இப்ப என்னன்னாக்கா, ஸ்ருதிகள் தானே நம்ம பிரமாணம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஸ்ருதிகள் என்ன பண்றதுன்னாக்கா, இந்த ஜீவன்களை நித்தியங்களாக சொல்றது. ஜீவன்கள்லாம் நித்தியமா இருக்கிறதாக சொல்றது. அதுலயும் நித்தியமான ஜீவன்கள் அது கூட எப்படி இருக்குன்னாக்கா, பின்னங்களாக பரஸ்பரம் வேறுபட்டு இருக்கிறதா சொல்றது. அந்த ஸ்ருதிக்கு நீங்க உபாதியை கொண்டு சொல்ல முடியும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா உபாதியை கொண்டு சொல்றோம்னு சொன்னாக்கா அதுல விரோதம் எல்லாம் வருது. ஏன் அப்படின்னா, நித்திய அனித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் விததாதித்யோ விததாதி காமான் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம் சொல்லு, தமாத்மாஸ்தம் ஏன பஷ்யந்தி தீராக தேஷாம் சுகம் சாஸ்வதம் நேதரேஷாம். இந்த வாக்கியத்தை பாருங்க, அழகா இருக்குது. எல்லாம் ஸ்வேதாஸ்வர் வரும் எழுது. அதுல என்ன சொல்றாருனாக்கா, தம் ஆத்மா ஆத்மாவும் ஏ அனுபஷ்யந்தி, எவர்கள் இந்த ஆத்மாவை பார்க்கிறார்களோ, அனுபஷ்யந்தினா உபாசிக்கிறார்களோன்னு அர்த்தம், அவளுக்கு தீராளவாழ்லாம் தேஷாம் சுகம் சாஸ்வதம், அவளுக்கு ஆனந்தமானது சாஸ்வதமா இருக்கும். ந இதரேஷாம், இத மாதிரி உபாசனம் பண்ணாதவாளுக்கு வராது. உபாசனம் பண்ணாதவாளுக்கு வராது. இப்ப இதுல எத்தனை பேதங்கள் பாருங்க. உபாசிக்கிறவர்கள் அப்படின்னுட்டு ஒரு பட்சம், இது ஒரு பேதம். உபாசிக்காதவர்கள் அப்படின்றது இன்னொரு பேதம். அதுக்கப்புறம் யார் உபாசியம் அப்படின்றது அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அதனால கிடைக்கக்கூடிய சுகம் என்னது, எது பலன், அந்த பரம ஆனந்தம் இல்லையா, அதையும் சொல்றது. எத்தனை பேதங்கள்! இந்த பேதங்கள் எல்லாம் பெருமாள் கொடுக்கிற, இது பெருமாள்லாம் பெருமாளுடைய சிருஷ்டியில இருக்கு. அத மாதிரி ஆனந்தத்தை பெருமாள் கொடுக்கிற அப்படின்னா வருதா இல்லையா? ஆக உபாசியர்கள் வேற, உபாசியம் அதாவது பகவான், உபாசகர்கள் வேற, உபாசனம் பண்ணாதவா வேற. இப்படி உபாசனம் பண்ணினவனுக்கு கிடைக்கிற போகம் இருக்கே ஆனந்தம், அது தனி.
உபாசனம் பண்ணாத வாழ்க்கை கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அந்த ஆனந்தம் இல்லையே, அது தனி. அது ஆகையினால இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல இதே இதனுடைய இதை பார்த்தாலே தெரியறது. அது தோயேன ஜீவான் வியசசர்ஜ பூமியாம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. தோயேன ஜீவான் வியசசர்ஜ, தோயம் அப்படின்னா மகாபூதங்கள் அர்த்தம், ஜலம். அது மகா பஞ்சபூதங்கள். இந்த பஞ்ச மகாபூதங்களை கொண்டு ஜீவன்களை சிருஷ்டித்தான். அதாவது என்ன அர்த்தம்? வெஷ்டி சிருஷ்டியை பண்ணினான்னு அர்த்தம். ஆத்மாக்கள்லாம் நிச்சயமா இருக்கு. அந்த ஆத்மாக்களுக்கு தேகம், இந்திரியம் இவைகள்லாம் சேர்த்து வைக்கிறது தானே வெஷ்டி சிருஷ்டி. அதனால தோயேன அப்படின்னு சொல்லிட்டு பூதங்கள், இந்திரியங்கள் இவைகள் எல்லாம் சேர்த்து வச்சு சிருஷ்டித்தான். இப்போ நீங்க சொல்றது என்னது? உபாதியினால தானே பகவான் பண்றது. பகவான் உபாதியினால ஜீவன்களா தெரியலாம்னு சொன்னீங்க. அப்ப எசசர்ஜன் எப்படி வந்தது? சிருஷ்டித்தான் அப்படின்னு எப்படி வந்தது? அது வராதே. ஏன்னா அஞ்ஞானத்தினாலேயோ இல்ல அவித்யங்கிற உபாதியினாலேயோ தான் இந்த மாதிரி பேதம் தெரியறது அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா அப்படி சொல்லலையே இங்க. உபாதியும் சொல்லல, அவித்யையும் சொல்லல, வேற என்ன சொல்றக்கு அப்படின்னாக்க தோயேன ஜீவான் வியசசர்ஜ. இது சிருஷ்டி விஷயம். இங்க நித்தியோ நித்தியானம் சேதன சேதனானம் அப்படின்னு சொன்னதுனால உபாசன விஷயம், பல விஷயம் அது அது சொல்றது. ஆக அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும்? நித்தியர்களாக இருக்கக்கூடிய, அதாவது அழிவே இல்லாதவர்கள். பகுணம், ஒத்த ரெண்டு பேர் கிடையாது ஜீவன்கள். அவெல்லாம் யாரு? சேதனானோ, சைதன்யம், ஞானத்தோட கூடினவர்கள். சேதனம் அப்படின்னாக்கா சைதன்ய விசிஷ்டம் அப்படின்னு அர்த்தம். சைதன்யத்தோட கூடினவர்கள், ஞானத்தோட கூடினவர்கள். சேதனானாம் அவ அத்தனை பேருக்கும் பலவாகவும் சைதன்யத்தோட கூடினவர்களாகவும் எப்பொழுதும் அழிவற்று இருப்பவர்களான ஜீவராசிகளுக்கு நித்தியக ஏகக யக, நித்தியமா இருக்கிறவன், அழிவற்றவன். அழிவற்றவன் அழிவற்ற ஜீவன்களுக்கு பலனை கொடுக்கிறான். அவனு எப்படிப்பட்டவன்? சேதனன். அவன் சர்வைக்கவன். நாமெல்லாம் கிஞ்சிக்ஞாலா இருப்போம். நமக்கு சர்வைக்கத்துவம் வந்தா கூட பகவத தீனமாகத்தான் அது வரும். பகவத தீனமாகத்தான் அது நமக்கு சர்வைக்கத்துவம் வரும். ஆனால் அவன் நிருபாதிகம், அனன்யாதீனன். அப்படிப்பட்டவன் அது. அந்த சேதனானவன் பகவான் காமான் விததாதி, நமக்கு வேண்டிய பலன்கள் எல்லாம் அவன் அனுகிரகிக்கிறான். லபதே காமான் மயைவ விஹிதான் ஹிதான் திருவாளே சொல்ற கீதையில. இந்த உபாசகனானவன் என்னென்ன தனக்கு விருப்பமா இருக்கோ அது அத்தனையும் அடைகிறான். அது அத்தனையும் என்னாலேயே அனுகிரகிக்கப்பட்டது அப்படின்னு கீதையில பகவான் சொல்றான். அது ஆகையினால அந்த பகவானை உபாசித்து யாரு பலனை கொடுப்பாளோ அத்தனை சேதனங்களுக்கும் அந்த பகவானை உபாசித்து அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். அது அதனால நித்தியத்துவம், சேதனத்துவம் இதுல தாழ்தன்யம் சொல்ல முடியாது. இப்போ நானும் நித்தியம், நீங்களும் நித்தியம், எல்லாரும் நித்தியம் இருக்கிட்ட அதுல தரதம பாவம் இருக்கும் அண்ணா? அது இருக்காதே. அதாவது தாரதமியம்னாக்க ஒருத்தர் நிச்சயமா இருக்கே இன்னொருத்தர் நிச்சயமா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருந்தாதான் சொல்ல. இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம் சுவாமி அடியேன் அப்படின்னு சொன்னா சுவாமியினுடைய எத்தனை நட்சத்திரம்? 91 அடியேன் காலக்ஷேபம் சாய்க்கிறது. அப்ப அடியேனுக்கு வயசு 21. அந்த 91 நட்சத்திரத்துக்கும் 21 வயசுக்கும் எவ்வளவு வித்தியாசம்? 70 வயசு. இது எதனால வந்தது? ஆத்மஸ்வரூபத்தினால வந்ததல்ல, நம்முடைய பிறப்பினால வந்தது. சுவாமியினுடைய அவதாரம்ன்றது அடியன் பிறக்கிறதுக்கு 70 திருநட்சத்திரத்துக்கு முன்னாடி 70 வருஷங்களுக்கு முன்னாடி அவருடைய அவதாரம். அடியனுடைய பிறப்போ சுவாமி அவதரிச்சு 70 வருஷம் கழிச்சு நான் பிறந்திருக்கேன். அதனால பேதம் தெரியுது. ஆனால் ஆத்மஸ்வரூபத்திலேயோ நித்தியத்துவத்திலேயோ சைதன்யத்திலேயோ நமக்கு பேதம் கிடையாது. பேதம் கிடையாது.
சுவாமி வந்து ஸ்ரீமத் ரகசியத்திரேசார்ல ஒரு விஷயம் சாதிக்கிற. அது என்ன சாதிச்சிருக்காருனாக்கா, இது பிரசங்காது. அதாவது இது எல்லாரும் முக்தி அடையிறா, எல்லாரும் முக்தி அடைஞ்சுட்டாக்கா, மோட்சத்தை அடைஞ்சுட்டாக்கா, அங்க போயிட்டாக்கா எல்லாரும் ஒரே மாதிரி தானே, பரமம் சாமியம் உபயத்தி போக சாமியம் தானே, எல்லாருக்கும் ஒரே மாதிரி போகம் தானே இருக்கணும். அப்போ நாதமுனிகள் அங்க எழுந்துள்ள இருக்க, நம்மாழ்வார் அங்க எழுந்துள்ள இருக்க, எம்பெருமானார், ஆளவந்தார், சுவாமி தேசிகன், இந்த மாதிரி எத்தனை ஆச்சாரியாளுங்க எழுந்துள்ள இருக்கா. அவளுக்கு சமமா நாம போயிடுறோம். அது மாதிரி அவளுடைய ஆச்சாரியர்கள் அங்க எழுந்துள்ள இருக்கா. நாம அங்க போனோம்னாக்கா நமக்குள்ள பேதம் உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டு, இது வந்து சொரூபத்தாக பேதம் இல்லதான், சொரூபத்தை கொண்டு பார்த்தா பேதம் இல்லதான். ஆனாலும் கூட அங்க உதாரணம் சுவாமி சாதிக்கிற, அதாவது எத்தனையோ பெருமாளுக்கு பிடிச்சது இருந்தது, எல்லாமே அப்ராகிருதமானது. ஆனால் துளசி சம்பக மாலைகள்லாம் இருக்கும் இல்லையோ, அதனுடைய ஏற்றம் எல்லா திருவாபரணத்துக்கும் வருமா? அத மாதிரிதான் இங்கேயும் நாம் அத்தனை பேரும் ஆச்சாரியால சேவிக்கிறோம். அங்க போனா பிரமாணம் சேவிக்கிறோம், எல்லாருக்கும் சுரூபம் இருக்கு. ஆனாலும் கூட அங்க என்ன பண்ணணும், குருக்கள் குழாங்களோட தானே சேவிக்கணும். இப்போ அடியேன் யார்கிட்ட பிரதானம் பண்ணிட்டு இருந்தோம், பரண்யாசம் எனக்கு யார்கிட்ட ஆச்சோ அந்த ஆச்சாரியுடைய திருவடியை பிடிச்சிட்டு தான் நான் சேவிக்கணும், அவருடைய திருவடியை கொண்டுதான் நான் சேவிக்கணும். அதே மாதிரி அவாவா யாராருக்கு பரண்யாசம் எங்கெங்க ஆச்சோ அந்தந்த ஆச்சாரியாளருக்கு தான் பண்ணணும். அப்ப அந்த வகையில நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அடியன் வேற, அடியனுடைய ஆச்சாரியருடைய சிரேஷ்டியம் அது வேற அப்படின்னு தெரியுது. அத மாதிரி அங்க அப்படின்னு சொல்றோம். பிரசங்காது தான் இது. மொத்தத்துல நித்தியத்துவமோ சேதனத்துவமோ இவைகள்லாம் தாரதமியமே சொல்ல முடியாது. அதனால நித்தியானம் அப்படின்றதுக்கு இது வந்து அவதாரணத்துல சஷ்டி கிடையாது. இன்னும் சில பேர் என்ன பண்றா, அனித்தியானாம் அப்படின்னு சொல்றாங்க, அர்த்தம் பண்றாது அவெல்லாம் அப்படின்னு நீங்க சொன்னாக்கா அந்த மாதிரி கூட சம்பவிக்காது. அனித்தியானாம்ன்றது சம்பவிக்காது, சரியா வராது. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏகோ பகுணாம் அப்படின்றது, சேதனஸ்தேதனானாம் ஏகோ பகுணாம் அப்படின்றது. இப்ப ஏகோ அபகுணான்னு சொல்றீங்களா? ஏகோ அபகுணாம் சொல்ல முடியாது. அந்த இடத்துல நீங்க என்ன அர்த்தம் பண்ணுவீங்கிறது. அதனால நித்தியானாம் சேதனானாம் பகுணாம் அப்படின்ற இல்லையோ, இது எல்லாத்துக்குமே ஜீவபிரமா தான் சொல்லணும். அதுக்கு நீங்க வந்து அபகுணாம் சொல்ல முடியாது. அதனால அனித்தியானாம்னு சொல்ல முடியாது. அனித்தியானாம் அபகுணாம் சொல்ல முடியாது. அனித்தியானாம் பகுணாம் சொன்னாக்கா அது பொருந்தாது. ஏன் பொருந்தாதுன்னாக்கா, ஜீவனே அனித்தியம் ஆயிட்டானோ இல்லையோ. இப்ப நான் உபாசனம் பண்றேன், நான் உபாசனம் பண்ணி நானே போயிடுவேன், ஆத்மஸ்வரூபமே நிக்காது அப்படின்னு சொல்லிட்டாக்க அப்ப யாருக்கு மோட்ச தருவர் வருவாள்? யாருக்கு அங்க போனா ஆனந்தம் கிடைக்கும்? அங்க வாக்கியம் என்ன சொன்னோம், தமாத்மாஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி தீராக தேஷாம் சுகம் சாஸ்வதம் ந இதரேஷாம், சாஸ்வதமான ஆனந்தம் அங்க கிடைக்கும் அப்படின்னு தானே வாக்கியம் இருக்கு. சாஸ்வதமான ஆனந்தம் அங்க கிடைக்கும்னு சொல்லிட்டாக்க அப்ப இவன் ஆத்மா நித்தியமா இருந்தாதான் கிடைக்கும். அந்த நித்தியமா இருந்தா கூட அதுல பேதம் இருந்தாதான் கிடைக்கும். ஏன்னாக்க பகுணாம்னு இருக்குது, இதரேஷாம் சாஸ்வதமான சுகம் வராது. யாரு உபாசிக்கிறாளோ அவளுக்கு தான் அவர் எல்லாம் பகுச்சணும். பாருங்க, தீராக ஏ ஏன்றது எவர்கள் அப்படின்னு பகுவச்சனம், அவர் தீராக பகுவச்சனம், அனுபஷ்யந்தி பகுவச்சனம், தேஷாம் பகுவச்சனம். யாருக்கு வராது? யார் உபாசனம் பண்ணலையோ அவளுக்கு வராது அப்படின்னு இருக்கு. யார் உபாசனம் பண்ணலையோ அவளுக்கு வராது. இதரேஷாம் அங்கேயும் பகுவச்சனம். உபாசனம் பண்ணாதவாளும் நிறைய பேர், உபாசனம் பண்ணினவாளும் நிறைய பேர். அதனால இங்க வந்து ஏகக பகுணம் அப்படின்றது அன்வயிக்காம போயிடும். அதனால இங்க வந்து ஷஷ்டி அந்தம் 6ஆம் வேற்றுமையில இருக்கக்கூடியது நித்தியானாம் சேதனானாம் பகுணாம் அப்படின்னு
ஆறாம் வேற்றுமையில் இருக்கக்கூடிய பதங்கள்னால சொல்லப்பட்டது யார் அப்படின்னு சொன்னாக்க ஜீவராசிகள் தான். அது மாதிரி ஏகா, நித்யகா, சேதனகான்னு ஏகவச்சனம் முதல் வேற்றுமை பிரதம பக்தி. அதுல சொல்லப்பட்டதுன்னா பரமாத்மா அப்படின்னு எழுதுறது. அதனால இதுதான் சரியான இதுதான் சரியான நிர்வாகம். அதனால இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சொன்னாக்க அண்மையுமே ஸ்பஷ்டமா வராது. நாங்க சொல்றபடி பார்த்தாக்க ஸ்பஷ்டமா வரும். இன்னொன்னு, அனைத்து பேருக்கும் பணத்தை கொடுக்கிறவன் ஒருத்தன். அந்த ஒருத்தங்கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிறவா நிறைய பேர் அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும். அத்தனை பேரும் சேர்ந்துட்டு ஒருத்தனுக்கு படத்தை கொடுக்கணும்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அது விபரீதம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படத்தை கொடுத்தான்னாக்கா அது ஒவ்வொன்றும் விபரீதமா விசித்திரமா இருந்ததுன்னாக்கா எல்லாம் விரோதம் இல்லாம இருந்தா பரவாயில்ல, விபரீதமா இருந்ததுன்னாக்கா அது சரியாவே இருக்காது. அது அதனால இந்த அநேகத்துவமானது உபாதியினால வந்ததுன்னு நீ சொல்ல முடியாது. பல ஜீவராசிகள் அப்படின்னு சொல்லச்ச உபாதியினால வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. இதே ஒரு சுவாரஸ்யம். ஏன் உபாதியினால வந்ததுன்னு சொல்ல முடியாது? இத்தனை நம்ம பிரமாணம் காமிச்சோம். வேற ஒரு யுக்தியை சாதிக்கிற பத்திமன் சுவாமி சாதிக்கிற பாருங்க, உபாதியினால வந்ததுன்னா அது உண்மையில்லைன்னு அர்த்தம். உண்மையில்லைன்னு அர்த்தம் பிரம்மந்தான். இப்ப உபதேசம் பண்றதுன்றது உண்மையா இருக்கிறவாளுக்கு தானே உபதேசம் பண்ண முடியும். வெறும் கல்பிதம் மாதிரி உபாதி கல்பிதாள் அப்படின்னு தான் அர்த்தம். உபாதியினால சித்தமான வாய்ப்பாள் தான். ஒரு காலகட்டம் வரச்சு அந்த உபாதி போயிடுச்சுனாக்கா பிரம்மமாவே மாறிவிடுறோம் தான் நீங்க சொல்றீங்க. அப்போ உபாதியினாலுக்கு ஔபாதிகமா வந்தது. ஔபாதிகமா வந்ததுல போய் உண்மையா நினைச்சுண்டு அதுக்கு உபதேசம் பண்றதுனால என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் வரும்? அதனால அது இப்ப ஔபாதிகமா இருந்தான்னாக்கா அவளுகள்லாம் உபதேசமே பண்ண மாட்டார் பெரியவா. ஒண்ணும் இல்ல, எதை எனக்கு பொழுது போல கொஞ்ச நேரம் நீங்க காலக்ஷேபம் சொல்றேன், அதை உட்காந்து கொஞ்ச நேரம் கேட்டு நான் பொழுது போறதுக்காக நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க. ஒருத்தர் பொழுது போறதுக்கு காலக்ஷேபம் தான் கிடைக்குது, அவனுக்கு எழுந்து போ அப்படின்னு தான் சொல்லுவா பெரியவா. சுவாமி காலக்ஷேபம் சாட்சின்னு இருந்தார். ஒரு சுவாமி சின்னவர் தான். அவர் என்ன பண்ண, காலக்ஷேபம் சாட்சின்றகிட்ட அவர் உட்கார்ந்து விட்டார். காலக்ஷேபம் தான் கேட்கலான்னு உட்கார்ந்துட்டவெல்லாம் யாரு அப்படின்னாக்கா எல்லாரும் காலக்ஷேபம் பண்ண பெரிய பெரிய அதிகாரிகள். அமணியா சுவாமி, என்எஸ்ஆர் சுவாமி, வச்சியாத்திரம் சிமாச்சார சுவாமி, வலைப்பேற்ற சுவாமி, இது எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிட்ட காலக்ஷேபமே பண்ணாத கல்யாணம் ஆனவர், சிறு வயசுதான், 30 இருக்கலாமோ நோ தெரியாத வயசு, அவர் உட்கார்ந்துட்டார். சுவாமி பார்த்த இந்த వ్యక్తి காலக்ஷேபம் பண்ணினதா தெரியலையே, பெரியவாழ்தானா தெரிஞ்சு போகுது. சுவாமி தேவரையருக்கு காலக்ஷேபம் ஆயிடுத்தா அப்படின்னு கேட்டார். சுவாமியினுடைய தனுஷத்திரம் 80கள்ல இருக்க, 85 88 தெரியாது. உட்கார்ந்துன்றவரோ கிட்டத்தட்ட 29 28 வயசு தான் இருக்கலாம். சுவாமியும் அவ்வளவு மரியாதையா கேட்டாச்சு, உமக்கு காலக்ஷேபம் ஆயிடுத்தா? அடியன் காலக்ஷேப கோஷ்டியில் இல்ல, அடியன் காலக்ஷேபம் உட்காரிச்சு அந்த கோஷ்டியில் இல்ல, அதுக்கு முன்னாடி கோஷ்டியில தேவருக்கு காலக்ஷேபம் ஆயிடுத்தா அப்படின்னு சுவாமி கேட்டார். அவர் இல்லை அப்படின்னு அந்த சுவாமி சாதிச்சார். உடனே சுவாமி க்ஷமிக்கணும், இந்த மாதிரி காலக்ஷேபம் ஆகாட்டாக்கா அவள்லாம் கோஷ்டியில உட்கார மாட்டா, உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் அப்படின்னா இது உபதேசம், ஒவ்வொரு அக்ஷரமும் உபதேசமான ஸ்ரீபாஷ்யத்தை. அதுவும் அது 2 தேங்காய், ஒரு தேங்காய் கொண்டு போய் சுவாமியை சேவிச்சுட்டு, ஆச்சாரியாவை சேவிச்சு, சுவாமின்னு இல்ல ஆச்சாரியாவை சேவிச்சு அந்த தேங்காவை கொடுத்த உடனே சுவாமி சொல்லி கொடுப்பேன், சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் கார்பண்ய தோஷோபகத சுபாவகன்னுட்டு 2ஆம் அத்தியாயத்துல கீதையில அர்ஜுனன் சொல்றது. அதை சொல்லி அதை உபதேசிச்சு அதன் பிறகு ஏத்துக்கணும் ஒரு ஆச்சாரியர்.
ஏத்துன்ற உடனே ஒவ்வொரு தனியங்கள்லாம் சேவிச்சுட்டு உட்காரணும். அதன் பிறகு ஒவ்வொரு அக்ஷரமாக உபதேசம் ஆகும். அதன் பிறகுதான் காலக்ஷேபம் சாதிப்பா மகான்கள். இங்க நீ நான் காலக்ஷேபம் பண்ணல, பொழுதுபோக்கா உட்காடுறேன் அப்படின்னு சொன்னா பெரியவாள்னா ஒத்துக்க மாட்டான். சுவாமி நான் உட்காந்து இருக்க மாட்டேன், எழுந்துப்போ அப்படின்லாம் சாய்க்கிறேன். இது மாதிரி காலக்ஷேபம் ஆகாதவாள்லாம் காலக்ஷேப கோஷ்டியில உட்கார வழக்கம் இல்லை. பெரியவா அதெல்லாம் உட்கார மாட்டா, நீரே எழுந்து போயிடும்னு அர்த்தம். கௌரவமா சுவாமி சாதிச்சார். அதுக்கப்புறம் அந்த சுவாமி கொஞ்சம் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுன்னு போயிட்டேன், கிளம்பி போயிட்டேன். அதுல இருந்து அவள் சுவாமியை மதிக்கிறதுன்றதே கிடையாது. சுவாமி என்னவோ தவறு பண்ணிட்டா மாதிரி நினைச்சு விட்டாரு அவர். எப்படியாவது போட்டோம். அதனால எதுக்கு சொல்லுவாரு, அவர் போனதுனால எங்க சுவாமிக்கு எதுவும் பரவாயில்லை. இதுதான் தர்மசாஸ்திரம். இப்ப ஒண்ணு பாருங்க, இவர் யாரு? சிவைஷ்ணவர் தான் அந்த சுவாமி. இவரோ பெரிய ஆச்சாரியர். ஒரு சிவைஷ்ணவரா இருந்தா கூட கிரமமா காலக்ஷேபத்துல உட்காராதவான அவளுக்கு உபதேசம் பண்றதுன்றத வழக்கம் வச்சுக்கல. ஆனால் இதுவே அப்படின்னாக்கா ஒரு ஔபாதிகமான ஜீவன், உண்மையிலேயே ஜீவன் இல்லை, ஔபாதிகமா ஜீவன் சொல்றோம். பிரம்மத்தினுடைய சுரூபமே உபாதியினால பல ஜீவராசிகளா வருதுன்னு சொல்றோம். அந்த ஜீவராசிகளுக்கு போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு உபதேசிப்பாளா? ஏன்னா பொய்யான விஷயத்துக்கு பொய்யான ஒருத்தர உபதேசம் சொல்றதுன்றது எப்படி அது அன்மைக்கும்? அதனால அது வராதே. அதனால ஏன்னாக்கா இது என்னன்னாக்கா அங்க என்ன நம்ம சொன்னோம், சாஸ்வதமான சுகம் கிடைக்கணும். நமக்கு சாஸ்வதமான சுகம் கிடைக்கணும்னா இந்த ஜீவன் சாஸ்வதமா இருந்தாதான் கிடைக்கும். ஜீவனே சாஸ்வதம் இல்லை. சாஸ்வதம் இல்லாத ஜீவனுக்கு சாஸ்வதமான சுகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றதை யாராவது அங்கீகரிப்பாடா? அதை ஒத்துப்பாடா சொல்லுங்க. அதனால அது சரி வராதே. அதனால இந்த மாதிரி உபாதியை கொண்டு சொல்லக்கூடாது. உபாதியை கொண்டு சொன்னாக்கா அவளுக்கெல்லாம் உபதேசம்ன்றதை பெரியவா பண்ண மாட்டாளே. அதனால இன்னொன்னு, இவ உபாதியை கொண்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு அப்படின்னா என்ன இருக்கும்? எதுவும் உண்மையானது இல்லை இல்லையா? அஜ்ஞான பரிபூர்ணதான் இருப்பாவா. அவளுக்கு நீங்க என்ன உபதேசம் பண்ணாலும் எதுவும் ஏறவே ஏறாதே, இதை நிர்ணயம் பண்ண முடியாது அது எதுவும் அப்படின்னு அதுவும் தவறு இல்லையா? அதனால இந்த சாஸ்வத சுகஹேது ஔபாதிகமா இருக்கிற வாழ்க்கை உபதேசிக்கப்படுறது, அது கிடைக்கிறது அப்படின்றதே சரியில்லை. அதனால இது சுவாபாவிகமா இருந்தாதான் சரியாக அமையும். சுவாபாவிகமா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது அமையவே அமையாது. உபதேசமும் சரியில்லை. உபதேசத்தினால உபாசனமும் அன்வயிக்காது. உபாசனமே அன்வயிக்கலைன்னாக்கா பெருமாளி தெரியாத. அப்போ வேதாந்த தீபத்துல பாஷ்யக்காரர் ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த பிரம்மமானது உபாதியினாலதான் ஜீவனா மாறி இருக்குன்னு சொல்றேன். அந்த பிரம்மத்துக்கு இந்த ஜீவன்கள்லாம் தன்னுடைய ஒரு உபாதியினால், ஏதோ ஒரு உபாதியினாலதான் தானே ஜீவனா இருக்கும்னு தெரியுமா தெரியாதா? அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன்னாக்கா அப்போ உபாதியே வராது. பிரம்மமே எப்படி ஜீவனா மாறும்? அது மட்டும் இல்லாம பிரம்மத்துக்கே தெரியுது நாம தான் அந்த ஜீவன், அந்த ஜீவன் தான் நாம அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்கிறது இந்த ஜீவனுக்கு எப்படி உபதேசிக்க முடியும்? அவர்தான் தெரியுமே, பகவானுக்கு தெரியுது தான் தான் அந்த ஜீவன்கள்லாம் தெரியுது. அப்ப பெருமாள் தனக்குத்தானே உபதேசிச்சு வேற, அதனால அது எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற எம்பெருமானார் தீபத்துல. கீதா பாஷ்யத்திலையும் கேட்டு இருக்காரு, ஸ்ரீபாஷ்யத்திலையும் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்கிறேன், அப்படி இவனுக்கு தெரியாதுன்னு நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, பிரம்மத்துக்கே தெரியாது அப்படின்னாக்க பிரம்மத்துக்கு சர்வக்கியத்துவம் இல்லை. பிரம்மக்கியத்துக்கு சர்வக்கியத்துவமே இல்லை அப்படின்னாக்கா அப்ப சர்வக்கியத்துவம் இல்லைன்னு எடுத்து அப்ப அது எப்படி உபதேசிக்கும்? அது எப்படி தெரிஞ்சுக்கும்? எந்த பிரம்மம் நமக்கு உபாசியமா சொல்றோமோ அந்த பிரம்மத்துக்கே ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா
அந்த பிரம்மம் வந்து எப்படி உபதேசிக்கும், அதை எப்படி உபாசிக்கலாம், எப்படி உபாசிக்க முடியும், உபாசிச்சு எப்படி அது பலனை கொடுக்கும் நமக்கு, அதுதான் வந்து தெரியாது. அதனால சர்வஜத்துவம் போயிடுது, அதனால அது வராது. அது அதனால இந்த இதுவும் நமக்கு சித்திக்காது. சரி, இவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்க. இப்போ நாங்க வேற மாதிரி கேட்கிறோம். நாங்க நீங்க எப்படி சொல்றீங்களோ ஸ்ருதி ஸ்ருதின்னுட்டு, எங்களுக்கும் ஸ்ருதி இருக்கா இல்லையா? வேத வாக்கியம்ன்றது அவளுக்கு நமக்கு ஒண்டிதான், அவளுக்கும் வேத வாக்கியம் இருக்குதான் இல்லையா? ரெண்டு பேருக்கும் வேத வாக்கியம்னு தெரியுது. ரெண்டு பேருக்கும் வேத வாக்கியம் இருக்குச்சே, அந்த வேத வாக்கியங்களை பிரமாணமா நம்ம சொல்லணும் இல்லையோ? பிரமாணமா அவளும் சொல்றா, நாமளும் சொல்றோம். அவ என்ன கேட்கிறா, இப்போ அத்வைத ஸ்ருதிகள்லாம் இருக்கா இல்லையா? தத்துவமசி, அயமாத்மா பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி, ஐததாத்மியம் சர்வம், இந்த மாதிரி இருக்கிற ஸ்ருதிகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்ல போறீங்க? நாங்க அதை கொண்டுதான் நாங்க சொல்றோம். எல்லாம் இந்த மாதிரி ஸ்ருதிகள்லாம் இருக்கு. இந்த ஆத்மீகத்துவத்தை அது போதிக்கக்கூடிய ஸ்ருதிகள். ஆத்மீகத்துவம், ஆத்மா ஒண்ணுதான், அது பரமாத்மா மட்டும்தான் அப்படின்னு இருக்குது. அது அதனால அவைகளுக்கெல்லாம் நீங்க என்ன அர்த்தம் சொல்லுவீங்க? அது அதை வந்து அங்கீகரிச்சுதான் ஆகணும். அதனால இது வந்து ஆத்ம அத்வைத ஸ்ருதிகளை நிர்வாகம் பண்ணணும்னாக்க அதுக்கு ஜீவராசிகள் எல்லாம் உண்மையா இல்லை அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அத்வைதிகள் அடுத்த அப்புறம்லாம் கண்டனம் வரப்படுது. அத்வைதிகள் சொல்றது ஒரு அஜ்ஞானத்தினால பிரம்மத்துக்கே அஜ்ஞானம் வந்துருச்சு, பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்துடவே அதனால கற்பிக்கப்பட்டிருக்கு அஜ்ஞானத்தினாலே நம்ம சொல்ற. இவாளும் அஜ்ஞானம்னு ஒண்ணு இல்லை. இங்க இருக்கிறது என்னதுன்னாக்கா பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் இல்லை, உபாதி வசாத்து, உபாதியினால்தான் இது மாதிரி வந்துருக்குது அப்படின்னுட்டு இவா சொல்ற. அதனால நாங்க அது மாதிரி கற்பிக்கிறோம். நீங்க அஜ்ஞானத்தை ஒத்துப்பீங்களா இதை ஒத்துப்பீங்களோ தெரியாது. மொத்தத்துல இதுதான் உண்மை. ஆத்மீகத்துவ விஞ்ஞானம் அததான் இந்த தத்துவமசி முதலான வாக்கியங்கள்லாம் போதிக்கின்றன. அவைகள் எல்லாம் அப்படி போதிக்கும் பொழுது அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு நாங்க பொருந்தராம நாங்க அர்த்தம் சொல்லணுமா வேண்டாமா? அது போதும் நாங்க அது மாதிரி சொல்றோம். அதனால ஆத்மீகத்துவ விஞ்ஞானத்தை நிரூபிக்கிறதுக்கோசரம் அந்த மகா வாக்கியங்கள் சொல்லப்படக்கூடிய தத்துவமசி முதலான வாக்கியங்கள், அந்த வாக்கியங்கள்னால என்ன சொல்லப்பட்டதோ அது பொருந்தி இருக்கணும், அது சமன்வயம் ஆகணும். அது சமன்வயம் ஆகிறதுக்கோசரம் நாங்க இத மாதிரி உபாதியை வந்து கற்பிச்சு அந்த உபாதியினால்தான் ஜீவ பகுத்துவம் அப்படின்னு சொல்றோம். அதுவே சரியா போயிடுறது. அதை விட்டுட்டு நீங்க வந்து எதுக்கு இது மாதிரி கற்பிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டாக்கா இது வந்து ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி சப்தமசி அப்படின்றது நீ ஒரு வாக்கியத்தை ஒண்டி எத்தனை அர்த்தம் சொல்றேன். அந்த ஒரு வாக்கியத்தை ஒண்டி ஒரு மகா வாக்கியம். மகா வாக்கியம்னா சப்தமசின்றது மகா வாக்கியம் இல்ல, ஒரு பெரிய வாக்கியம். இந்த பெரிய வாக்கியத்துல ஒரு அவயவத்தை ஒண்டி எடுத்துட்டு ஒரு சூர்ணிக்கையை எடுத்துட்டு அதுக்கு அர்த்தம்னு சொன்னாக்க அது விரோதமா போயிடும். அது வந்து அண்ணாதுர சுவாமி ஒரு கூட சாய்ச்ச அண்ணாதுர சுவாமி, அதாவது ES வரதாச்சார சுவாமி பெரிய பண்டிதர். அந்த மகான் கிட்ட விஷயங்கள்லாம் விஞ்ஞாபிக்கிட்டு அப்பெல்லாம் ரொம்ப தைரியம், காது கூட விஷயம் இருக்காது, காதல் விழாது. அப்படியே பக்கத்துல உட்காந்து விஷயம் வயசா சுத்தம் நிறைய சாதிப்பார். அப்போ ஒரு விஷயம் சாதிச்சார் சுவாமி. இப்போ நாம ஸ்லோகங்கள்லாம் சொல்றோம், ஸ்லோகங்கள்லாம் பகவத்கீதை ஸ்ருதிகள்லாம் சொல்றோம். அது அந்தந்த வாக்கியத்துக்கு அப்படியே அர்த்தம் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அது எப்படி பொருந்தும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சாட்சியா இருந்தது சுவாமி. மாமுபேத்ய புனர்ஜன்ம துக்காலயமசாஸ்பதம் நாப்னுவந்தி மகாத்மானः சம்சித்திம் பரமாங்கதா அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்க அந்த வாக்கியத்தை வந்து எடுத்துக்கோங்க. மாம் திவ்யா விபக்தி இரண்டாம் வேற்றுமை,
என்னை அப்படின்னு பெருமாள் சொல்ற. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? புனர்ஜென்ம, மாம் புனர்ஜென்ம, நான் தான் புனர்ஜென்மம். அது மாதிரி துக்காலயம், மாம் துக்காலயம், அசாஸ்வதம், மாம் அசாஸ்வதம் நாப்னந்தி. நான் துக்காலயமா இருக்கேன், நான் இதுவா இருக்கேன், நானு அசாஸ்வதமா இருக்கேன், என்னை அடைய மாட்டார் அப்படின்னு அர்த்தம் பண்ணா எப்படின்னு கேட்டார். ஏன்னாக்கா ஒரு வாக்கியமோ ஒரு ஸ்லோகமோ அதெல்லாம் வந்ததுன்னாக்கா மகா வாக்கியமா பார்க்கணும், மொத்தமா பார்க்கணும். எல்லா வாக்கியங்களையும் பூர்வாபர பரியாலோசனை பண்ணி அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அந்த மாதிரி சொன்னாதான் சரியா வரும். இல்லாத போனாக்கா எதுவும் சரியா வராது. எல்லா வாக்கியங்களுக்கும் அர்த்தம் சொல்லணும். அதிகரணத்தாராவில சுவாமி சாதிக்கிறார் ஆரம்பணாதிகரணத்துல, தத்தத் வாக்கியைக தேச ஸ்வரச இதி முதா கல்பயந்தஸ்து முக்தாக சர்வஸ்ருத்யைகரஸ்ய பிரணயிபிஹி அதரீ சக்ரரே தத்துவவித்பிஹி அப்படின்னு சாதிக்கிறார். தத்தத் வாக்கியைக தேசம், ஒரு வாக்கியம், அதுல ஏகதேசத்தை எடுத்துட்டு இதுதான் சுவாரஸ்யம், இது தத்துவம் ஸ்ரீ மகா வாக்கியம், ஆமாத்மா பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்ம, இதெல்லாம் மகா வாக்கியங்கள். இதுல ஆத்மீகத்துவ விஞ்ஞானம் தான் சொல்லப்படுறது. இப்படி இப்படின்லாம் நீங்க பிரிச்சு பிரிச்சு சொல்றீங்க. வெறும் ஒரு பெரிய வாக்கியத்துல ஏகதேசத்தை எடுத்துட்டு இது மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்படி நீங்க சொன்னாக்கா அது முக்தாக, யார் தெரியுமா சொல்லுவா? மூடர்கள் தான், மயங்கி போய் அபார்த்தம் பண்றவா, தவறான அர்த்தங்களை பண்றவா தான் இதெல்லாம் சொல்லுவா. ஆனால் சர்வ ஸ்ருதி ஐகரஸ்ய பிரணயதி, நாம எப்படி தெரியுமா? எல்லா ஸ்ருதிகளும் ஐகரஸ்யம், ஒரே ரசத்துல போகணும், சமன்வயம் ஆகணும். அப்படி நாம சொல்றதுனால அப்படிப்பட்ட மகான்கள்னால நாதமணிகள், ஆளவந்தார், சுவாமி எம்பெருமானார், இந்த மாதிரி மகான்கள்னால இது அத்தனையும் அதரீ சக்கரே, அந்த மகான்கள்னால அதரீ சக்கரே கீழே தள்ளப்பட்டது. அவ சொல்ற வாதங்கள்லாம் தள்ளப்பட்டது அப்படின்னு சாதிக்கிறார். அதனால நீங்க சொல்றதெல்லாம் என்னன்னாக்கா, அது தத்துவத்தியாயமாத்தான் பிரம்மபுரான வாக்கியங்கள்லாம் இருக்கு. அந்த வாக்கியங்கள்னால சொல்லப்பட்டதெல்லாம் என்னன்னாக்கா ஆத்மீகத்துவ விஞ்ஞானம் நீங்க கற்பிக்கிறீங்க. அதுவே தவறு. அது மாதிரி கிடையாது. அத்வைத ஸ்ருதி இருக்குது, ஆனால் அது சர்வாத்மனா நீங்க சொல்ற அத்வைதத்தை சொல்றதா? அது இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா அங்கங்கேயே நீங்க பூர்வாபர பரியாலோசனை பண்ணுங்க. அங்க பாருங்க, ஆத்மா ஸ்வேதகேதோ அப்படின்லாம் சொல்லிட்டு வரிசையா சஹ ஆத்மா ஸ்வேதகேதோ தத் சத்யம் ச ஆத்மா அப்படின்னு வருது. ஐததாஸ்யமிதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா ஸ்வேதகேதம் சமசி ஸ்வேதகேதோ அப்படின்னு வருது. நீங்க பாருங்க, ஐததாஸ்யமிதம் சர்வம் அப்படின்னுட்டு சரீராத்ம பவத்தை சுட்டு போயிடுது. சஹா ஆத்மா, அந்த சச்சப்தாத்தியனான பரமாத்மாவே ஆத்மா. அதுக்கப்புறம் தத்துவமசி அப்படின்னு சொல்றது, நீ அவனாக இருக்கிறாய். அப்ப தது அப்படிங்கிற சப்தத்தினால என்ன சொல்லப்பட்டது? சர்வகாரணமான பிரம்மம். அது சர்வஜனாகவும் சத்திய சங்கல்பனாகவும் இருக்கிறது. துவம் அப்படின்றதுனால ஸ்வேதகேதுவே, எப்படி உன்னை சரீரமாக உடையவனாக இருக்கிறான் அந்த பரமாத்மான்னு அர்த்தம். இது தேவோகம், மனுஷயோகம், பிராமணோகம் நம்ம சொல்றோம். நான் தேவன், நான் மனுஷன், நான் பிராமணன் சொல்றோம். இந்த மனுஷ சப்தமோ பிராமண சப்தமோ தேவ சப்தமோ எதை சொல்லும் அப்படின்னு வெறும் தேவதைய சொல்லாது, ஆத்மாவை சொல்லாது, அந்த உடம்ப சொல்றது. உடம்ப சொல்றது வெறும் தேவ உடம்பே நான் ஆக முடியாது, மனுஷ உடம்பே நான் ஆக முடியாது. அந்த உடம்பு எனக்கு கிடைச்சிருது, அந்த உடம்ப உடையவன் நான் அப்படிங்கிறதுலாம் இது அர்த்தம் வருது. உடம்ப உடையவன் நான் அப்படின்றதுதான் அர்த்தம் வருது. அத போய் இத தேவனே மனுஷ உடம்பே ஆத்மா, தேவ உடம்பே ஆத்மா, பிராமண உடம்பே ஆத்மா
அப்படின்னு சொன்னா எப்படி பொருந்தாதோ அத மாதிரிதான் இந்த இடத்துல தது தொன்றதுக்கு. அதனால தொம் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த தொம் சப்தத்தினால சொல்லப்பட்ட ஜீவன், அந்த ஜீவனை சரீரமாக உடையவன் எம்பெருமான், அப்படி சரீராத்ம பாவத்தை கொண்டு சொல்லணும். நியாயபிரசித்தியில சுவாமி இதை வந்து சொல்லும் பொழுது காரியகாரண பாவத்தினாலேயோ சரீராத்ம பாவத்தினாலேயோ உபச்சாரத்தினாலேயோ அதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லிருக்கேன். கடம் அது மாதிரி இது மிருத்து கடம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி சூக்மஜதிஷ்டம் பிரம்ம காரணம், சூழஜதிஷ்டம் பிரம்ம காரியம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி வாக்கியங்களுக்கு எல்லாம் எப்படி அர்த்தம் சொல்லுவோம்? அங்க எல்லாம் வந்து காரியகாரண பாவத்தை கொண்டு அன்வயம் சொல்லணும். அதனாலதான் சதேவ சௌமிய இதம் அக்ராசி ஏகமேவ அத்விதீயம் இதம் ஜெகத் சதேவ பிரம்மம், இந்த ஜெகத்தானது பிரம்மமாக இருந்தது, இப்பவும் இருக்க போறது. எப்படின்னா விசிஷ்ட வேஷேன, காரியகாரண பாவம் இருக்கிறதுனால விசிஷ்ட வேஷேன. லோகத்துல நாம சொல்றோம் ராஜா ராஷ்டிரம் அப்படின்னு சொல்றோம். ராஜாதான் இந்த பூமியே, இந்த ராஜ்யமே ராஜாதான் அப்படின்றோம். ராஜாவே பூமி அப்படின்னா ராஜாவும் பூமியும் ஒன்னான்னா, பூமிங்கிறது ஒரு அச்சேதனம், ராஜாங்கிற ஒரு அரசம், இது எப்படி ஒன்னாகும்னாக்கா இந்த இடத்துல வந்து கவனம் பண்ணது. ஆதித்யோ யூபகா அப்படின்னு மீமாம்சகாலம் சொல்றாங்க. ஏதோ ஒரு குணத்தை எடுத்து சொல்றது, ஒரு காரணத்தை எடுத்து. அத மாதிரி அந்தர்யாமி பிராமணங்கள் காரியகாரண பாவம் எப்படி சொன்னோமோ அந்த மாதிரி சரீராத்ம பாவம் அதை கொண்டும் சொல்லலாம். நிறைய சொல்றேன் சுவாமி அவர்த்த சித்த சம்பந்தத்தினால பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்கிறதுனால அதை கொண்டும் அன்வயிக்கலாம். இத மாதிரிலாம் சொல்றதுனால சாமானாதிகரங்களும் அந்தந்த பிரகரணத்தை கொண்டு சொல்லும் போது சரீராத்ம பாவமோ அல்லது உபாதேய பாவம், அதாவது காரிகாரண பாவமோ, இத மாதிரிலாம் நிறைய இருக்கு காரணங்கள். அதை கொண்டு நம்ம சொல்லிட்டு போகணும். அப்படி சொல்லிட்டு போனோம்னாக்கா எந்த விரோதமும் இல்லையே. ஆகையினால ஆத்மீகத்துவ விஞ்ஞானத்தை போதிக்கக்கூடிய நீங்க சொல்ற தத்துவமசி முதலான வாக்கியங்கள், அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் பூர்வாபர பரியாலோசனையை பண்ணுங்க. முன்னாடி என்ன இருக்கு வாக்கியம், பின்னாடி என்ன வாக்கியம் இருக்கு, இது எல்லாத்துக்கும் சமன்மையை எப்படி, அதெல்லாம் பார்த்து சொன்னாக்க அப்போ நமக்கு ஸ்பஷ்டமா புரியும். விரோதமே வராது. விரோதமே வராததுனால அந்தர்யாமி ஸ்ருதிகளை கொண்டு இங்க எல்லாத்தையும் நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டாக்கா நமக்கு எல்லாம் சரியாயிடும். அதனால இந்த ஔபாதிக பேதவாதம்ன்றது எந்த விதத்தினாலையும் சரியாக இருக்கவே இருக்காது. அதனால நீங்க வந்து சொல்லக்கூடிய இந்த ஜீவன் பிரம்மத்துக்கு ஒரு உபாதியினால இத மாதிரி வந்துருச்சோ அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாருங்க, அது மிகவும் தவறான வாதம். தவறான வாதம். அதை இந்த மாதிரி ஒத்துக்க கூடாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி அனுகிரகிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேர்த்து அதனுடைய தாத்பரியத்தை இப்ப பார்க்கலாம். அது பார்த்தாக்கா நமக்கு புரிய முடியும். அதனால ஸ்லோகத்திற்கு ரெடி. भिन्ना जीवा स्वतस्यो प्रतिनियततया धी स्मृति इच्छा सुखादेः चेतो भेदात् व्यवस्था न तु भवति यथा देह बाह्याक्ष भेदात् नित्यान् भिन्नांश्च जीवान् कथयति निगमः तद्धि नोपादितस्यात् आत्माद्वैतश्रुतीनाम् इतरहृदयता तत्र तत्रैव सिद्धाम् அப்படின்னு ஸ்லோகம். இதனுடைய அன்வயம் தி ஸ்மிருதி இச்சா சுகாதேகே. தி அப்படின்னு ஞானம், அவாவாளுடைய ஞானம், அதனுடைய பேதம் இருக்கு லோகத்துல.
அந்த மாதிரி ஸ்மிருதி, ஞாபக சக்தி. இந்த ஞாபகம்ன்றது இருக்குதே, அதுலயும் பரஸ்பரம் பேதம் நம்ம பார்க்கணும், வேறுபாட்டு. அந்த மாதிரி இச்சை, ஆசை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கு, அதையும் பார்க்கிறோம். சுகாதே, சுகம் ஆதிசப்தத்தினால துக்கம் முதலியவைகள், இதையும் லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பிரதி நியத்தையா நியமனமா இருக்கு. என்ன நியமமா இருக்கு அப்படின்னாக்கா, ஒவ்வொருத்தருக்கும் இது நியதமா இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி இருக்கிறதே இல்லையே. நீ உபாதியை கொண்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பிரம்மந்தான் ஜீவன், உபாதியினால ஜீவனா தெரியுது அப்படின்னு சொன்னாக்கா, அது என்ன ஆகும்னாக்கா, இந்த விரோதம் வருது. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும், ஆனா ஒரே மாதிரி இல்லையே. ஒரே மாதிரி யாருக்குமே இல்லையே, எல்லாருக்கும் வேறுபாடு இருக்கு. அதனால பிரதிநியத்தையா நியமத்தோட இருக்கிறதுனால ஜீவாக, ஜீவராசிகள்லாம் ஸ்வதக பின்னாக, சுவாபாவிகமாகவே இயல்பாகவே கல்பிக்கிறதுனால இல்லை, உபாதி கல்பிதா அல்லது அவித்யா கல்பிதா அப்படின்லாம் கிடையாது. இயல்பாகவே அவன் எப்படி இருக்கா, பரஸ்பரம் பின்னா வேறுபட்டு இருக்காவா, சியோகு அத மாதிரி இருப்பார்கள். எப்படின்னாக்கா, தேக பாக்கியாட்ச பேதாத், உடம்பு இருக்கு, இந்திரியங்கள், பாக்கியேந்திரியங்கள் இருக்கு. பாக்கியேந்திரியங்கள்னா 10 இந்திரியங்கள், அந்தரிந்திரியம்னா மனசு. இதுல வேறுபாடு இருக்கும் இல்லையோ, அந்த வேறுபாட்டினாலதான் நமக்கு இந்த உடம்பு இருக்கு பாருங்க. ஏன் உடம்பு இருக்கு, என் உடம்பு நல்ல பலத்தா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நான் பலசாலியா இருந்தேன்னா, உடம்புக்கு பலம் இருந்ததுன்னா, அப்பதான் என் கண்ணு நல்லா தெரியும், காது நன்னா கேட்கும், மூக்கு நன்னா முகரும். இப்ப எனக்கெல்லாம் நாக்குல ருசியே தெரிய மாட்டேன்றது. இது உப்பு ஒண்டி எனக்கு தெரியுது, ஏன்னா நான் உப்பு ரொம்ப குறைவா சாப்பிட்டு இருக்கேன். கொஞ்சம் லீஸா அதிகமா இருந்தா கூட எனக்கு உப்பு அதிகமா போடுறீங்கன்ற. ஆனா அவள்லாம் என்ன சொல்றா, வீட்டுல சாப்பிடலாம் எங்களுக்கு சரியா இருக்கு, உனக்குதான் அதிகமா இருக்குது அப்படின்ற. மற்றபடி எல்லாம், ஏன்னா நம்ம உடம்புல பலம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு அனுகுணமா தான் இப்படி இருக்கும். அந்த உடம்பு நல்லாதான் இருக்கும், அந்த வேறுபாடு இருக்கும் இல்லையா ஒவ்வொருத்தர் உடம்புக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இந்திரியம், காது நன்னா கேட்டதுன்னா ஒருத்தருக்கு சூக்ஷம் காது, இன்னொருத்தருக்கு காது கேட்கவே மாட்டேன்றது. அது காது கேட்காததுனால என்ன ஆகுது, சொல்றது விபரீதமா கிரகிக்கிறது, விபரீதமா கிரகிக்கிறது. கண்ணு அப்படிதான். இது மாதிரி ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் ஒவ்வொரு விதமான இது வருது, சக்தி இருக்குது, அது வேறுபாடு இருக்கு. அந்த பேதத்தினால்தான் இத மாதிரி இச்சை வேற, நினைவு வேற. இப்போ திதிப்பு சாப்பிடணும்னு சில பேருக்கு பிடிச்சிருக்குது, சில பேருக்கு திதிப்பே பிடிக்க மாட்டேன்றது, காலம் தான் பிடிச்சிருக்குது. அவளுடைய இந்திரியம் அப்படி இருக்கு. எனக்கு உறக்க பேசினாதான் எங்கனால காதால் கேட்க முடியும், என்னுடைய காதுக்கு சக்தி கிடையாது, அதனால கொஞ்சம் உறக்க பேசுன்னு. இவ உறக்க பேசணும்னா பக்கத்துல இருக்கவா கத்துவா, எதுக்கு உறக்க கத்துறேன் அப்படின்னு கத்துவா. ஏன் அவளுக்கு கர்ண கடோரமா இருக்கு ஒவ்வொன்றும் கத்தினாக்கா, நமக்கோ உறக்க கத்தினாதான் அடியனுக்கு புரியுதுன்னு சொல்றேன். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்குடைய இந்திரியங்கள், உடம்பு நிலை, இதனுடைய பேதம் வேறுபாட்டினால்தான் இந்த மாதிரி இச்சை, ஆசையோ, ஸ்மிருதியோ, ஞானமோ, துக்கமோ, சுகமோ எல்லாம் தெரியுது அப்படின்னு. சரி, அத நாங்க வேற மாதிரி சொல்றோம். மனசுதான் இந்த மாதிரி இருக்குது, மனதனுடைய நிலைகள் வேறுபட்டு இருக்குது. அப்படி வேறுபட்டு இருக்கிறதுனால சேதோ பேதாத், மனசனுடைய நிலைகள், அந்த மனோநிலைகள்ல நிறைய வேறுபாடு இருக்கும். சில சமயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அந்த சமயத்துல மூஞ்சி பிரகாசமா இருக்கு, திருச்சன் இருக்கும். சில சமயம் ரொம்ப கிளவுடா இருக்கும், மனதை ஏதோ சஞ்சலம் இருக்கும். அந்த சமயத்துல மூஞ்சி எப்படி இருக்கும், வெளியில போயிருக்கும், பார்த்தாலே கஷ்டமா இருக்கும், என்னது மும்மன் இருக்கானே அப்படின்னு தோன்றது. இந்த மாதிரி நிலைகள்னாலதான் அந்த மாதிரி வளர்த்து ஒத்துக்கலாமே. இதை காட்டி தனியா இதுக்கு ஒரு ஆத்மான்னு கல்பிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டா, சேதோ பேதா வியவஸ்தா ந பவதி
அந்த மாதிரி வியவஸ்தை நியமம் ஒரு வியவஸ்தையை சொல்ல முடியாது. ஏன்னாக்கா நிகமக வேதமானது நித்யான் பின்னான் ஜீவான் கதையதி, நித்தியமா இருக்கான், பரஸ்பரம் வேறுபட்டு இருக்கா, அப்படிப்பட்ட ஜீவராசிகள் தான் இருக்கான்ட்டு நித்தியோனித்யானாம் சேதனசேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் அப்படின்னு சொல்றது. அது இப்படி ஸ்ருதியே சொல்லும் பொழுது அதை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையோ. அதனால ஸ்ருதி சொல்றது. ஆகவே உபாதித்தக உபாதிகளை கொண்டு தத்து ஜீவ அநேகத்துவம் ஜீவ பகுத்துவம் பல ஜீவன்கள் இருக்கா அப்படின்னுட்டு நஸ்யா அது வரவே வராது, அது வராது. சரி, நாங்க தத்துவமசிலாம் சொல்றோமே அந்த வாக்கியங்கள்லாம் ஆத்ம அத்வைத ஸ்ருதி வைக்கணும். ஆத்மா ஒண்ணுதான், ரெண்டு இல்லை, பல இல்லை அப்படின்லாம் சொல்றதே அது ஒண்ணுதான் தான் சொல்றது. அதனால ஆத்மாத்வைத ஸ்ருதிகள்லாம் இருக்குதே அதை கொண்டு நாங்க அர்த்தம் பண்றோம். ஆத்மாத்வைத ஸ்ருதி நாம் பல ஆத்மாக்கள் இல்ல, ஒரு ஆத்மா தான் இருக்குது அப்படின்ற வாக்கியங்கள் ஸ்ருதி வாக்கியங்களுக்கெல்லாம் இதர ஹிருதயத்தா வேற அர்த்தம். அது அதனுடைய தாத்பரியமே வேற. ஏன்னா நீ அதை ஒண்டியே பார்க்காதீங்கோ, அந்தரியாம ஸ்ருதியை பாருங்கோ. அந்தரியாம ஸ்ருதியை பார்த்துட்டாக்கா நமக்கு எல்லாம் புரிஞ்சிடும். ஜீவா அத்தியந்த பின்னஹ பரஹா இது பகுதா வியாகர சூத்திரகாரா தாராளம் சொல்கிறார் சுவாமி. ஜீவனை காட்டிலும் பரமாத்மா சர்வாத்மனா விலட்சணமானவன், ஜீவன்களும் பரஸ்பரம் விலட்சணமானவாளன் இருக்கா. அப்போ ஐக்கிய ஸ்ருதி எல்லாம் இருக்குதே அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா வேத ஸ்ருதியும் இருக்குது அத்வைத ஸ்ருதியும் இருக்குது, அதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் வருமே அப்படின்னா வேதாவேத ஸ்ருதீனாம் கடக நிகமதா சாஸ்திரவஞ்ச வியபோடம். கடக நிகமதா அந்தரியாம ஸ்ருதிகள் கடகஸ்ருதின்னு சாய்க்கிறார் பெருமானார். அதாவது வேதஸ்ருதி அவேதஸ்ருதி கடகஸ்ருதி. இந்த கடகஸ்ருதின்றது அந்தரியாம ஸ்ருதிகள். இந்த அந்தரியாம ஸ்ருதிகளை கொண்டு வேதாபேத ஸ்ருதிகளுக்கு விரோதம் இருக்கொள்ளியோ அதை அந்த சாஸ்திரவஞ்சம் வியபோடம் அதை போக்கடிச்சுட்டோம் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். இதை எம்பெருமானார் என்ன பண்றாருனாக்கா இதுல ஜிக்ஞாசாதிகரணத்துல இன்னும் பல அதிகரணங்கள்ல அற்புதமா சாதிச்சிருக்க. ஆகையினால இதர ஹிருதயத்தா அதெல்லாம் ஆத்ம பகுத்துவத்தை நிஷேதிக்க வரல. அதனுடைய தாத்பரியம் என்னன்னாக்க சரீராத்ம பாவத்தை கொண்டு பார்க்கும் பொழுது எல்லாம் ஒன்றே அப்படின்னு அர்த்தம் வருது. சரீராத்ம பாவத்தை கொண்டுதான் அது இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி சித்தாந்தம் கிடையாது. ஆத்மா ஒண்ணுதான் மீதி எல்லாம் உபாதியை கொண்டுதான் அப்படின்னா கிடையாது. அதனால அந்தரியாம ஸ்ருதிகள் கொண்டு சரீராத்ம பாவத்தை வச்சுன்னு சொல்லணும். இது நாங்க சொல்லல, தத்திர தத்திர சித்தா. நீ எந்த வாக்கியங்கள்லாம் நீ சொல்றியோ அங்கங்கேயே அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் சாட்சிட்டு போயிட்டு ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரானாம் அந்தர்ஜ்வரம் அசீசமது. ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரங்கள், சூத்திரங்களுக்கு ஸ்ரீபாஷ்யம், அது மாதிரி வேதாந்த தீபம் வேதாந்த சாரம், அங்க அந்தர்ஜ்வரம் ஒண்ணுக்கு விரோதம் இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஸ்ரீபாஷ்யம் வேதாந்த தீபம் வேதாந்த சாரம் அந்த 3 கிரந்தங்கள்னால சூத்திர விரோதத்தை பரஸ்பர விரோதம் இருக்கா மாதிரி சொல்றாங்க. அது கிடையாது அப்படின்னு எம்பெருமானார் அங்க நிரூபிச்சார். அத மாதிரி ஸ்ருதிகளுக்குள்ள அந்தர்ஜ்வரம் வேதார்த்த சங்கிரகம் அதுல சாதிச்சுட்டேன். அதன் பிறகு ஸ்மிருதி அப்படின்றது கீதாபாஷ்யம். கீதாபாஷ்யத்துல ஸ்மிருதிகளுக்குள்ள அந்தர்ஜ்வரம் உள்ளுக்குள்ள விரோதம் வந்ததுன்னு அதை போக்கடிச்சுட்டேன். இத மாதிரி எல்லா விஷயத்துக்கும் எப்படி எப்படி நிர்ணயம் பண்ணணுமோ அது அத்தனையே நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்குது. அதனால தத்திர தத்திரீக சித்தா அந்தந்த வாக்கியங்களை பரியாலோசனை பண்ணி சொல்லணும். பூராபுர பரியாலோசனை இருக்கணும். இஷ்டத்துக்கு கல்பிச்சிடக்கூடாது. அப்படி கல்பிச்சாதான் விரோதம் வரும். ஆகையினால
இந்த கிரமத்துலதான் போகணும். அதனால நீங்க உபாதியை கொண்டு ஜீவராசிகள்லாம் கற்பிக்கப்படுகிறார்கள். பிரம்மமே உபாதியினால பல ஜீவன்களா இருக்குது அப்படின்னு சொல்றது தவறு அப்படின்னு பாஸ்கர வேதாந்தியினுடைய பட்சத்தை கண்டிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை பாருங்க. பின்னா ஜீவாஹ ஸ்வதஸ்யுः பிரதிநியததயா தி ஸ்மிருதி இச்சா சுகாதேः சேதோ பேதாத் வியவஸ்தா நது பவதி யதா தேஹ பாக்யாக்ஷ பேதாத் நித்யான் பின்னாம்ஸ்ச ஜீவான் கதயதி நிகமஹ தத்தி ந உபாதிதः ஸ்யாத் ஆத்மாத்வைதஸ்ருதீனாம் இதரஹதயதாம் தத்ர தத்ரைவ சித்தாம் கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः. ஹரி.